டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முந்திரி ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் முந்திரி பருப்பு வாங்காமலே பண்ண போகிறோம். இந்த முந்திரி ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் திருவிழா காலங்களில் பெரிய பெரிய பாக்கெட்டில் போட்டு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாம் கலந்து இருக்கும். இன்னைக்கு அதே ஸ்நாக்ஸை வீட்டில் எப்படி தரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து முந்திரி மரத்தில் தான் காய்க்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம விளையாத முந்திரி நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கலவை கிண்ணத்தை எடுத்துருக்கோம். கலவை கிண்ணத்தில் மைதா மாவு 2 கப்பு, மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு 300 கிராம். அதை வந்து நம்ம இந்த இதை பவுலில் சேர்த்துடலாம். நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து நல்லா சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் பொடியை அரைச்சிட்டு அதையும் சேர்த்துருவோம். நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூனு ஓமத்தை எடுத்து லேசாக கசக்கிட்டு அப்புறம் உள்ளே சேர்த்துடலாம். சீரகம் 1 டீஸ்பூனு, அதையும் நம்ம லேசாக கசக்கிட்டு உள்ளே சேர்த்துடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்க்கும்போது அதோட வாசனையும் நமக்கு அதில் நல்லா சேர்ந்து வரும். அதுக்காக தான். அப்படியே போட்டோம்னா அது முழுசாக அப்படியே இருக்கும். கடிக்கும் போது அதோட வாசனை வரும். இப்படி கசக்கிட்டு போட்டோம்னா நம்ம பொருள் செய்யும் போதே நல்ல வாசமாக இருக்கும். சீனி ஒரு 1/2 டீஸ்பூனு, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனு சூடான எண்ணெய் நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சுருப்போம். அந்த எண்ணெய் தான் சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ சூடான எண்ணெய்ன்றதுனால ஒரு ஸ்பூனை விட்டு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. அந்த சூடு ஆறுற வரைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மாவில் அந்த சூடு இறங்கியிருக்கும். இறங்கினோடனே இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். அந்த மாவில் வந்து அந்த எண்ணெய் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா நசுக்கி பிசைஞ்சு விட்ருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நசுக்கி பிசைஞ்சோம்னா நல்லா மாவு கலந்துடும். அப்படி மாவு கலந்து எண்ணெயில் பிசையும் போது தான் நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மாவு பிசையும் போது அந்த ஒரு டெக்னிக்கலாக பயன்படுத்தணும். நம்ம இது போல் பிசைஞ்சுக்கணும். இப்படி பிடிச்சபடி அப்படி உதுத்து விட்டோம்னா அப்படி உதுந்துடணும். இப்போ நம்ம மாவு இந்த அளவுக்கு எண்ணெயில் பிசைஞ்சாச்சு. அடுத்து தண்ணி வந்து மாவு தேவை தக்கன தான் சேர்க்கணும். இப்போ முதல் நம்ம ஒரு 100 ml சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சிடணும். மறுபடியும் ஒரு 50 ml. மாவு வந்து நல்லா பிசையணும். இதில் மாவு நல்லா பிசையணும். அப்புறம் தான் நமக்கு அதை நல்லா கொஞ்சம் ஊறி வரும்போது நல்லா இன்னும் சாஃப்டாக வரும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளும். இப்போ நமக்கு 150 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு. ஒரு 10 மில்லி முன்னப்பின தேவைப்படும். 150 ml தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சேர்த்து பிணைஞ்சு விடுங்க மாவை. இந்த மாதிரி பொருளெல்லாம் மாவு பிசைகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாக ஆகும். அதனால் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். இப்போ மாவு நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு உருட்டிடுங்க. மாவு கிட்டத்தட்ட நம்ம சப்பாத்தி மாவு எப்படி இருக்கும் அதே அளவு தான். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு பிசைஞ்ச பக்குவம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறி வரட்டும். இப்போ நமக்கு மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறின மாவை எடுத்துட்டு இப்போ நம்ம கட்டிங் டேபிளில் போட்டு மாவை நல்லா அமர்த்தி விடுங்க. கைட்டே நல்லா விரிச்சு விடுங்க. 2 பக்கமும் ஒரு தடவை புரட்டி விட்டு நல்லபடி இழுத்து விட்டுக்கோங்க கைட்டை. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு மாவை விரிச்சுக்கலாம். அது எந்த கணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாவை விரிச்சிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதோட கணம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு முந்திரி பருப்பு கணம் உங்களுக்கு தெரியும். அந்த முந்திரி பருப்பு கணம் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரிங்கு மாதிரி நல்லா ஷார்ப்பானது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடி உங்கள் வீட்டில் ஏற்கனவே பாட்டிலில் மேலே இருக்கிற அந்த மூடி இருக்கும். அந்த மூடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படி பக்கத்தில் மாவு பக்கத்தில் கொண்டு போயிட்டு
அவ்வளோதான், அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வேணுன்றதுனால இந்த ரிங்கை வச்சு வெட்டிக்கிறேன். நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி மூடி அளவில் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா, அதாவது ரொம்பையும் கனமாக போயிடக்கூடாது, ரொம்ப அகலமாக போயிடக்கூடாது, கொஞ்சம் மீடியமான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த முந்திரி சேஃபு இப்படியே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம முந்திரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும், பொரிக்கிறதுக்கு தகுந்தாப்புல. இப்போ நம்ம வந்து முந்திரியை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்துடக்கூடாது, ஏன்னா இது வந்து சட்டுன்னு கறியிடும். அதனால் மீடியமான ஹீட்டில் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். மிதமான சூட்லேயே போடுங்க. இப்போ நம்ம கையில் எண்ணெய் தெரிச்சிடாத அளவுக்கு அந்த பீஸுகள் எல்லாத்தையுமே அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. போட்டு ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷத்தில் லேசாக அந்த ஜல்லிக்கரண்டியை போட்டு அப்படியே லேசாக, ரொம்ப பிரட்டிட வேண்டாம், லேசாக பிரட்டி அப்படியே லேசாக உழைச்சி விடுங்க. அங்கிட்ட முன்னுமா உழைச்சி விடுங்க, அது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம போட்டு ஒரு நிமிஷம் கழித்து அப்பப்போ நம்ம அந்த எண்ணெயில் அப்படியே நல்லா அந்த ஜல்லிக்கரண்டியை போட்டு இப்படி கலந்து விடுங்க. அப்படின்னா தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். அந்த எண்ணெயை சுற்றி விட்டாலே போதும். அப்படி எண்ணெயை சுற்றி விட்டோம்னாலே அது எல்லாமே முன்னு திரும்பிக்கிடும், திரும்பி நமக்கு நல்லா வெந்து வரும். நல்லா ஒயிட்டாக வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும் இது வந்து ரெடி ஆகுறதுக்கு மீடியமான ஹீட்டில். இப்போ நமக்கு நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கி வந்துருச்சு, பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்ததுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு சின்ன பவுல் எடுத்துகிட்டு, இது இந்துப்பு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு சீனி பவுட்ரு. நம்ம ஜீனியை வந்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ நம்ம மசாலா கலந்து வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா வந்து லேசாக மேலே தூவி விடணும். அப்படி கொஞ்சமாக எடுத்து கைட்டே தூவி விடுங்க, அப்படி லேசாக பரவலாக தூவி விடுங்க. ஸ்பூன்கிட்ட போட்டால் ஒரே இடத்துல விழுந்துடும், அதனால் கைட்டே எடுத்து தேவையான அளவு மட்டும் போடுங்க. அந்த மசாலா எல்லா முந்திரி பருப்புலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கடைசியாக ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, அது அப்படியேவும் நல்லா எண்ணெயில் நம்ம சூடான எண்ணெயிலே பொரிச்சிட்டு அப்படியே உருவிட்டு சேர்த்துருங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக முந்திரி பருப்பு ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. அதை வந்து அதை பொரிச்சிட்டு அப்படியேவும் சாப்பிட்லாம். மேற்கொண்டு நம்ம இந்த காரம் இதெல்லாம் மசாலா காரம்லாம் போட்டு சாப்பிட்லாம், அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அருமையாக இருக்குது, அப்படியே நல்லா மொறுன்னு இருக்கு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு முந்திரி ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா எல்லாரும் முந்திரி வந்து சாப்பிடுவாங்க. சொல்லுவாங்க, முந்திரி கட்டை மாதிரி முந்தாதடா, எதுக்குமே ஏன்னா அப்படி முந்தி வந்து சாப்பிட்டாதான் இது கிடைக்கும், இல்லைன்னா இது பத்தாது, கிடைக்காது. இதே போல் ஒரு ஸ்நாக்ஸை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.